1911 ஆண்டு மிகப்பெரிய கப்பல் RMS டைட்டானிக் கட்டப்பட்டு முடிகிறது. ஸ்டார் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க, அந்த டைட்டானிக் கப்பலை கட்டுறாங்க. கேப்டன் ஸ்மித் அவரும் அந்த கம்பெனிக்காரங்களும் அந்த கப்பலை கட்டி முடிச்ச உடனே இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல சொல்றாங்க, நாட் ஈவன் காட் ஹிம்செல்ஃப் வுட் சிங்க் திஸ் ஷிப். கடவுளே நினைத்தாலும் இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, டைட்டானிக்கு முன்னாடி இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்திற்கு போவதற்கு குறைஞ்சது கப்பல் பிரயாணம் 6 நாட்கள்ல இருந்து 7 நாள் ஆகும். இந்த கப்பல் வெறும் 3 நாள் என்ன பண்ணும், இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு போகும். உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரங்க, ஏன்னா முதல் பிரயாணம், படகு புறப்பட ஆரம்பிக்கிறது, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, இந்த கப்பல் மூழ்காது. 2வது நாள் ராத்திரி ஒரு செய்தி வருகிறது டைட்டானிக் கப்பலுக்கு. பக்கத்தில் இருக்கிற RMS அட்லாண்டா அப்படிங்கிற கப்பல்ல இருந்து ஒரு செய்தி அனுப்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நான் சொல்ற ஒரு செய்தியை கண்ட்ரோல் சென்டருக்கு, அதாவது கடற்கரையில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த செய்தியை பரிமாறணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொன்னாங்க, சரி இவங்க ஓகே சொன்னாங்க. உடனே அட்லாண்டா என்ன சொன்னாங்க, இது மாதிரி டைட்டானிக் நீங்கள் போகிற பகுதியில் என்ன இருக்குது, பனிப்பாறை அதிகமாக இருக்கு, இது நீங்கள் என்ன பண்ணுங்க, கமாண்ட் சென்டருக்கு சொல்லிடுங்க. டைட்டானிக் என்ன பண்ணியிருக்கணும், அந்த செய்தியை கேட்ட உடனே கோர்ஸ் மாற்றி இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணலை, மாற்றலை. அவங்க என்ன பண்ணாங்க, அனுப்புங்கன்னு சொன்னதை அனுப்பிட்டாங்க, ஆனால் மாற்றவே இல்லை. அவங்க வேகத்தையும் குறைக்கல, கோர்ஸையும் மாத்தல, அவங்க பாட்டு போற வேகத்தில் போறாங்க. நடந்தது என்ன, நடுக்கடலில் அந்த பனிப்பாறையில் டைட்டானிக் கப்பல் மூழ்கி ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மரித்து போனார்கள். நம்பிக்கை வச்சாங்க. ஆனா எதன் மேல் நம்பிக்கை வச்சாங்க, அழிந்து போகக்கூடிய கப்பலின் மேல. நீங்க எதன் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க, எதன் மேல நீங்க தைரியத்தை வைக்கிறீங்கன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா.